ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, க்ளோனிங் எஃபெக்ட் எப்படி பண்ணுறது ப்ரீமியர் ப்ரோவில் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுதான் வந்து ப்ரீமியர் ப்ரோவோட இன்டர்ஃபேஸு. ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ கிளிப் எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சு நம்ம எப்படி க்ளோனிங் எஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு எடுத்த வீடியோவை அப்படியே ட்ராக் பண்ணி ப்ராஜெக்ட் பேனலில் போடுறேன். ஸோ அதை வந்துட்டு நான் எனக்கு தேவையான கிளிப்லாம் நான் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணணுன்றதுக்காக இந்த சோர்ஸ் பேனல்ல வந்துட்டு இதை ட்ராக் பண்ணி போட்டுறேன். ஸோ இதுல இருந்து தான் நம்ம வந்து எந்த குறிப்பிட்ட சீன்ஸ் வேணுமோ அதை கிளிப்பை வந்து மார்க்கின் மார்க் அவுட்னு போட்டு எடுக்கலாம். இப்போ நான் எம்டி இது வந்துட்டு மார்க்கின் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு 10 செகண்ட்ஸுக்கு இருக்கு. அந்த 10 செகண்ட்ஸ்க்கு மட்டும் நான் வந்துட்டு மார்க் அவுட் கொடுத்து இதை நான் ட்ராக் பண்ணி அப்படியே டைம் லைன்ல போட்டுருக்கேன். ஸோ ஒன்ஸ் ஒரு டைம் லைன்ல இது வந்துருச்சு. ஆடியோ வீடியோ ரெண்டுமே சேர்ந்து வரும். நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணி அன்லிங்க் பண்ணிக்கலாம். அன்லிங்க் பண்ணிட்டு நம்மளுக்கு ஆடியோ வேணான்றத நம்ம இப்போ டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த மார்க்கின் வந்துட்டு இதுலேருந்து நான் மார்க்கின் பண்ணுறேன். ஸோ நான் இங்கேருந்து வரதை அப்படியே மார்க்கின் பண்ணிக்கிறேன். ஸோ வந்துட்டு ஜஸ்ட் இவ்வளோ தூரம் மார்க் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிளிப்பை நான் வந்துட்டு தனியாக ரெண்டாவது வீடியோ 2ல் போட்டுட்டு அன்லிங்க் பண்ணி ஆடியோவை டெலீட் பண்ணிக்கிறேன். இதை அப் டு டில் ஸ்டார்ட்டில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ கிளிப் எடுக்கணும். ஸோ இங்கேருந்து நான் வர மாதிரி இருக்கிறத மார்க்கின் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து ஸோ இதுவரை மார்க் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை அப்படியே ட்ராக் பண்ணி 3rd போட்டுக்கிறேன். அன்லிங்க் பண்ணிவிட்டு நான் ஆடியோவை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இந்த 2 வீடியோவையும் கொஞ்சம் ஃப்ரேம் மட்டும் நவுத்திக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த எம்டி இது வந்துட்டு நம்மளுக்கு ப்ளே ஆகும். அது வந்து நம்ம இங்கே பேனலில் பார்க்கலாம். ஸோ எம்டி ஆகுது. அதுக்கப்புறமா இந்த லேயர் வந்துட்டு கரெக்டாக வருது. ஸோ இதை வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சைட்லேருந்து வர மாதிரி பார்த்துப்போம். ஸோ இந்த வீடியோ கிளிப்பில் இது வருது. ஸோ இது ஓவராலாக மூவ் பண்ணி வச்சுப்போம். இதில் எதுலேருந்து நம்ம கட் ஆகணுமோ அதை பார்த்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த அளவுக்கு போகுதும். நம்ம அடுத்த வீடியோ கரெக்டாக அது எங்கேருந்து வரணுன்றத கரெக்டாக இது ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ ஒன்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இந்த ஆஃப் வரை நம்ம மாஸ்கிங் பண்ணால் ஸோ ப்ராப்ளம் இருக்காது. அப்போ கரெக்டாக நம்ம இப்படி வச்சுக்கலாம். நம்ம வந்து இந்த லேயருக்கு நம்ம மாஸ்கிங் பண்ணுவோம். ஸோ எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸில் போயிட்டு ஒரு மாஸ்கிங் எடுத்துப்போம். இங்கே வச்சு மாஸ்கிங்கை என்லார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கிளிக் பண்ணி மார்க்கிங்கை நம்ம என்லார்ஜ் பண்ணிப்போம். இந்த மார்க்கிங்கோட ஃபெதர் வந்துட்டு மேக்ஸிமம் நம்ம அதிகமாக கொடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம ஒரு கட் பண்ணுற அந்த ஒரு ஃபெதர் கொடுத்தோன்னா மாஸ்க்கு நம்ம கரெக்டாக கட் பண்ணுற ஒரு வீடியோவும் அந்த ஒரு கேப் வந்துட்டு ஒரு மாதிரி தெரியும். ஸோ அது தெரியாத மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த லேயரில் இருக்கிற இது வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த லேயர்லேருந்து அப்படி வரும். 2 பேரும் ஜஸ்ட்டு பார்த்துக்கிற மாதிரி.
ஸோ நம்ம மாஸ்கிங் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்துக்கலாம், ஏன்னா ஃபெதர் அங்கே வந்து அடியில் வந்து ஃபெதர் கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம், 84, 82 லைக் தட். ஸோ மேபி இப்போ கரெக்டாக இருக்கும். இதில் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து இங்கேருந்து முடிகிற மாதிரி இருக்கு. ஓகே, தட்ஸ் இட். நம்ம இதோட நம்ம 2 வீடியோவுமே வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் போட்டு இந்த 2த்தையும் கிளிக் பண்ணிட்டு அன்வான்ட் இந்த 2 வீடியோவுமே கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம இப்போ பார்க்குறோம். இதை வந்துட்டு நம்ம ஒரு மேக்ஸிமம் லெவலுக்கு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ இப்படி தான் வந்துட்டு ப்ரீமியர் ப்ரோவில் வந்துட்டு நம்ம க்ளோனிங் எஃபெக்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் மேலே வந்துட்டு நம்ம அட்வான்ஸாக நம்ம இந்த மாதிரி கிளிப்ஸ் ஏதாவது நம்ம பார்ப்போம் எஃபெக்ட்ஸை. ஸோ மறக்காமல் நோட்டிஃபிகேஷனும் வந்துட்டு ஆன் பண்ணிட்டுருங்க. இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் கமெண்ட் கொடுத்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.